நாங்கள் எங்களோட உற்பத்தி ஒன்றை பிராண்ட் உருவாக்கினதுக்கு பிறகு அதை பற்றி சுற்றி இருக்கிறவங்க பேசணும். கஸ்டமர்ஸ் எங்களோட பிராண்டை பற்றி வெளியில பேசுற அளவுக்காக நாங்கள் கொண்டு வரணும். இது ஒரு பொய்யல்லாத உண்மையான ஒரு நல்ல ப்ராடக்ட்னு ஆட்கள் பேசணும். கஸ்டமர்ஸ் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஃபீட்பேக் தருவாங்க. இது மற்ற விடவும் டிஃப்ரெண்டானது. இது மூலமா நிறைய பேர் இதுக்கு வரப்பாப்பாங்க. நீங்க உங்களோட உற்பத்தி ஒன்றை புதிதாக உருவாக்கும் போது அதை பற்றி வெளியில பேசணும். உங்களோட உற்பத்தி ஒன்றை நீங்க உருவாக்கும் போது அதை பற்றி உங்களோட கஸ்டமர்ஸ் வெளியில பேசுற அளவுக்கு நீங்க அதை ப்ராடக்டை டெவலப் பண்ணணும். உங்களோட ப்ராடக்டை பற்றி மற்றவர்கள் பேசி அதை ஷேர் பண்ற அளவுக்கு அது மார்க்கெட்டுக்கு வரணும். இப்போ நாங்க ஒரு பொருளை வாங்குறேன்டாவோ அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போறதுக்கு முன்னுக்கும் நாங்கள் பார்க்குறது தான் கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக். ஒரு பொருள் எடுத்துக்கொண்டோண்டா அதோட விலை எப்படி, அதை எப்படி பாவிக்கிறது, அது எவ்வளோ தரமானது, அதை பாவிக்கும் போது எப்படி, அதில் குறைபாடுகள் இருக்குதா, இப்படி நாங்கள் கஸ்டமர்ஸ்ட ஃபீட்பேக்கை பார்க்குறோம். அதே போல் ஒரு ரெஸ்டாரண்ட்டை எடுத்தோம்னா ஃபுட்க்கு எவ்வளோ ரேட்டிங், எவ்வளோ ஸ்டார்ஸ், விலைக்கேற்ற சாப்பாடு, அதே போல் அவங்களோட சேவிஸ் எப்படி, இப்படி நாங்கள் எல்லாத்தையும் கஸ்டமர்ஸ்ட ஃபீட்பேக்கை நாங்கள் பார்க்குறோம். ஸோ உங்களோட பிராண்டை கஸ்டமர்ஸ் மத்தியில் நல்ல ஒரு ஃபீட்பேக், அவங்க உங்களோட பிராண்டை பற்றி மற்றவர்கிட்ட பேசுகிற அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்.